ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிகேஎன்டர் மாடியூலில் இருக்கிற லேபிள்ஸ் விஜெட் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கோட். ஓகே, நம்ம பைச்சாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பைச்சாமில் நான் ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஆஸ் யூஸ்வல் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் tkinter import ஸ்டார் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். root is equal to tk போட்டுக்கலாம். ஓகேவா, root டாட் ஜியாமெட்ரி போட்டுக்கலாம். ஜியாமெட்ரி மட்டும் ஒரு 400 போட்டுக்கலாம். 400 into 300. ஸோ இந்த இதில் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம லேபிள் விஜெட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். LBL இஸ் ஈக்குவல் டு, அதில் வந்துட்டு நான் லேபிள் அப்படின்னு ஒரு விஜெட் இருக்கு. ஸோ அதில் வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே ரூட் கொடுக்கணும், மாஸ்டர். ஓகேவா, ரூட்னு கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன வேரியபிள் டிகேக்கு கொடுத்துருக்கீங்களோ அதான் கொடுக்கணும். நான் ஜஸ்ட் ரூட்னு கொடுத்துருக்கனால நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அடுத்தது அந்த லேபிளில் என்ன எழுதலாம் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஸ்ட்ரிங்காக எழுதுங்க. நான் ஜஸ்ட் திஸ் இஸ் எ லேபிள் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, நம்ம இதில் வந்துட்டு திஸ் இஸ் எ லேபிள் அப்படின்னு எழுதிட்டோம். இதுக்கு நம்ம வந்துட்டு ஃபாண்ட் வந்துட்டு செட் பண்ணலாம். ஓகேவா, ஃபாண்ட் ஸ்டைல் செட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் இஸ் ஈக்குவல் டு ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைல், அதாவது நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் ஏரியல் பிளாக், புக்மேனோட ஸ்டைல், டிஎஸ் டிஜிட்டல். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும் ஸ்ட்ரிங்கா. நான் ஜஸ்ட் இதை வந்துட்டு ஏரியல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏரியல் பிளாக். ஓகேவா, கொஞ்சம் போல்டாக இருக்கும். கமா அந்த ஃபாண்ட்டுக்கு சைஸ் கொடுக்கணும். நீங்கள் என்ன சைஸ் வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு 15 கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் பெருசாக. ஓகே ஓகே, ஃபாண்ட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்துட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். ஓகே, பேக்ரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்காக எழுதுங்க. ஜஸ்ட்டு நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து ரெட்டுன்னு வச்சுக்கிறேன். சாரி வேண்டாம், பிளாக்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்டும் வச்சாச்சு ப்ரோஸ். அடுத்தது ஃபோர்கிரவுண்ட், அதாவது இப்போ நம்ம திஸ் இஸ் லேபிள்னு எழுதியிருக்கோம், அதுக்கு ஃபாண்ட் ஸ்டைலும் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபாண்ட்டோடைய கலர் செட் பண்ணோம்ல. ஸோ ஓகே, அந்த கலர் வந்துட்டு இப்போ நம்ம கொடுத்துடலாம். நான் ஜஸ்ட்டு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த லேபிளை நம்ம பேக் பண்ணிடலாம். லேபிள் டாட் பேக். அந்த விண்டோலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கிறதுக்காக நான் பேட் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கடைசியாக ரூட் டாட் மெயின் லூப் போட்டுக்கோங்க. ஏன் மெயின் லூப் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோஸ் பார்க்கல நீங்கள் அர்த்தம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, மேலே கார்ட்ஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். திஸ் இஸ் அ லேபிள் அப்படின்னு வந்துருக்கு. ஓகேவா, நம்ம வந்துட்டு அந்த ரூட்டுக்கு கிரியேட் பண்ணோம்ல, ஸோ அது மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு லேபிள் வச்சுருக்கோம், பேக்ரவுண்டு பிளாக்கு, அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வச்சுருக்கோம், வித் சைஸ் வச்சுருக்கோம் அதில். ஓகே, அந்த ஃபாண்ட்டோடைய கலர்ஸு எல்லாமே வச்சுருக்கோம். ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம வந்துட்டு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இதான் லேபிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வேட்டூலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Until then, it's Baba from Vetula team. Take care. Bye-bye.